அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு தேதி 27/8/2025ங்க. வாரங்க புதன்கிழமை அன்னைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரை ஏலம் நடக்குங்க. இன்னைக்கு நடந்த கொப்பரை ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4267 மூட்டைகள் இல்லைங்க, 1,99,000 கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருந்ததுங்க. மொத்த கொப்பரை வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 4,03,00,000 ரூபாய்ங்க. இதுலிங்க அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்தீங்கன்னா 1 கிலோங்க குறைந்தபட்சமாக 218 ரூபா 78 காசுல இருந்துங்க, அதிகபட்சமாக 1 கிலோ 227 ரூபா 55 காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க. இதே போன ஏலத்தில் பார்த்தீங்கன்னா 211 ரூபா 60 காசுல இருந்துங்க, 222 ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க. கிட்டத்தட்ட கிலோவுக்கு 5 ரூபா ஏறி இருக்குதுங்க. அடுத்தபடியாக முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ குறைந்தபட்சமாக 205 ரூபா 50 காசுல இருந்துங்க, அதிகபட்சமாக 225 ரூபா 25 காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க. இதே போன ஏலத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ குறைந்தபட்சமாக 190 ரூபா 60 காசுல இருந்துங்க, அதிகபட்சமாக 1 கிலோ 218 ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு முதல் தர கொப்பரை 7 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்குதுங்க. அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ குறைந்தபட்சமாக 25 ரூபா 89 காசுல இருந்துங்க, அதிகபட்சமாக 1 கிலோ 215 ரூபா 76 காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க. இதே போன வாரம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தர கொப்பரை 1 கிலோ குறைந்தபட்சமாக 25 ரூபா 89 காசுல இருந்துங்க, அதிகபட்சமாக 1 கிலோ 212 ரூபா 99 காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க. போன வாரத்தோட இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபா அதிகமாக இருக்குதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மேலும்ங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. மேலும்ங்க இப்போ நீங்கள் கொப்பரை உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுடைய கண்ணோட்டத்தில் நாங்கள் சொல்கிறேங்க, கொப்பரை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு ஒரு டிப்ஸுங்க. நீங்கள் தேங்காய் கொள்முதல் பண்ணும்போதுங்க ஒரு 26% கணக்கு வச்சு தான் தேங்காய் நீங்கள் கொள்முதல் பண்ணணுங்க. அதாவதுங்க நீங்கள் 1 டன் தேங்காய் கசங்கல் காய் 1 டன் வாங்கினீங்கன்னா ஒரு 260 கிலோங்கிறது கண்டிப்பாக கொப்பரை அவுட்டன் கிடைக்குங்க. 260 இருந்துங்க 280 to 300 கிலோ வரைக்கும் ஒரு ஏரியாவை பொறுத்துங்க, சீசனை பொறுத்து பருப்பு அவுட்டன் கிடைக்குங்க. நீங்கள் அதாவதுங்க 1000 கிலோ கொப்பரை வாங்குறீங்க அப்படின்னா 260 to 300 கிலோ கொப்பரை கண்டிப்பாக நமக்கு அவுட்டன் கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்கள் கொப்பரை உற்பத்தி பண்ணி விற்கும் போதுங்க நீங்கள் தொட்டியும் சேர்த்து விற்கணுங்க. தொட்டியும் சேர்த்து விற்றீங்கன்னா தான் நமக்கு லாபம் நிற்கிங்க. நீங்கள் தொட்டி விற்கலைன்னா லாபம் கண்டிப்பாக கட்டுப்படியாகி நிற்காதுங்க. இன்றைக்கி தொட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 29 ரூபா வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிங்க உங்கள் பகுதியில் இன்றைக்கி வந்து கொப்பரை ரேட் வந்து லோக்கலில் வந்து வியாபாரி வாங்குறாங்கன்னா என்ன விலைக்கு வாங்குறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தொட்டி வந்து என்ன விலைக்கு வாங்குறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாராவது நீங்கள் தொட்டி வாங்குற வியாபாரிகள் இருந்தாலுமே நான் தொட்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் நம்பரை கீழே போடுங்க. நான் நிறைய பேரும் தொட்டி எங்க கொண்டு விற்கிறேன்னு தெரியாமல் நிறையா விவசாயிகள் தருமாறிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து உபயோகமாக இருக்குங்க. மேலும் இப்போ 1 டன் தேங்காய் வாங்கி நீங்கள் கொப்பரை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, இப்போ வித்துட்டு இருக்கிற கொப்பரை விலை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி யாராவது பெருந்துறையில் போய் கொப்பரை விற்றுருந்தீங்கன்னா உங்கள் கொப்பரை என்ன விலைக்கு விற்பனை ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.